ஏண்டா இந்தியாவை முன்னேற்றுவதற்கு என்ன வழியோ அதை செய்யாமல் மதவாதத்தையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா? வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், அடுத்தவன் சொத்தை ஆட்ட போடணும், எரிக்கணும், அவனை கொல்லணும், தலைகீழ கட்டி தொங்க விடணும். இதுதான் தேசபக்தி. பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிற மாதிரி பாரத் மாதாங்கிற பேரை வைத்து கொண்டு பாரதத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் கொலை செய்யக்கூடிய சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். गौ हत्या करने वालों को उल्टा लटका कर सीधा करने का काम है। ये सीता माता की भूमि है, यहाँ गौ हत्या नहीं चल सकती। ना गाय की तस्करी होने देंगे, ना गाय की हत्या होने देंगे। ये नरेंद्र मोदी का वादा। அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த பகுதியில சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்து வருகிறோம். இன்று சமீபத்தில அமித்ஷா பேசின பேச்சு ரொம்ப மோசமான ஒரு பேச்சாகவும், இந்திய மக்கள் முகம் சுளிக்கும் விதமாகவும், ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு பேச்சாக அமித்ஷா ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், இது சீதாவின் மண், இங்கு பசுவதையை நாங்கள் ஏற்க மாட்டோம், எங்கள் ஆட்சியில் பசுக்களை வதைப்பவர்களை தலைகீழாக தொங்க விடுவோம், பசுவதை மற்றும் பசு கடத்தலை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையே மோடியின் உத்தரவாதம். பீகாரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பரப்புரை அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. பசுவதை செய்தால் அவங்கள தலைகீழாக கட்டி தொங்க விடுவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது மாதிரியான வெறுப்பு பேச்சுக்கள்னால தான் இவர்களை விரும்பக்கூடிய சங் பரிவாரர்கள் அப்பாவியான நிலையில உள்ள மக்களை உண்மையிலேயே அடித்து தலைகீழாக தொங்கவிடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. தலையில உள்ள முடிகளை நீக்குகிறார்கள், கம்பியில கட்டி வச்சு அடிக்கிறாங்க, அருவாளை வைத்து வெட்டுகிறார்கள், முதுகுகளை முறிக்குகிறார்கள், கை கால்களை உடைக்கிறாங்க. இது மாதிரியான காரியத்தை சர்வ சாதாரணமாக இந்த சங் பரிவாரர்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் செஞ்சு வர்றாங்க. நிறைய வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப அப்பாவியான மக்களை போட்டு அடிச்சு துன்புறுத்தக்கூடிய ரவுடித்தனத்தை இந்த கும்பல் செய்து வருகிறது. பலருடைய உயிர் பறிபோய் இருக்கிறது, பெண்களுடைய உயிர்களும் பறிபோய் இருக்கிறது. மாட்டுக்கறி கொண்டு வந்தாங்க, ஆட்டுக்கறி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரயிலில் பயணம் செய்தவர்களை கூட அடிச்சிருக்கிறாங்க. அயோக்கியர்கள், படுபாதகமான செயலை செய்த ஒரு பாவிகள் இந்த சங் பரிவார சதிகாரர்கள். இவங்க செய்யறதுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரியான பேச்சுக்கள் தான். அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய லீடர்கள் மக்களை வழி நடத்துறது எப்படி வழி நடத்துறாங்கன்னா, வெட்டணும், குத்தணும், கொலை பண்ணணும், அடுத்தவன் சொத்தை ஆட்ட போடணும், எரிக்கணும், அவனை கொல்லணும், தலைகீழ கட்டி தொங்க விடணும். இதுதான் தேசபக்தி. பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கிற மாதிரி பாரத் மாதாங்கிற பேரை வைத்து கொண்டு பாரதத்தில் உள்ள அவ்வளவு பேரையும் கொலை செய்யக்கூடிய சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். भाइयों बहनों, इस क्षेत्र में मैं पहले दौरा करने आया था। बड़ी मात्रा में गौ हत्या के मामले आते थे। मैं आपको विश्वास दिलाकर जाता हूं, मोदी जी को तीसरी बार प्रधानमंत्री बना दो, गौ हत्या करने वालों को उल्टा लटका कर सीधा करने का काम है। ये सीता माता की भूमि है, यहाँ गौ हत्या नहीं चल सकती। ना गाय की तस्करी होने देंगे, ना गाय की हत्या होने देंगे। ये नरेंद्र मोदी का वादा। அமைதியற்ற தன்மையை இந்தியாவில் உருவாக்குவதே இந்த சங் பரிவாரர்கள் தான். அதுவும் குறிப்பாக பாஜக காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரம் வந்துவிட்டதனால் கடுமையான வார்த்தை பிரயோஜகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. போன தேர்தலெல்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியல. அவங்க வேற மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணா கூட, இந்த தேர்தலில் பாஜக மண்ணை கவ்வும், மோடி வீட்டுக்கு போயிடுவாரு, இந்த தடவை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இன்றைக்கு பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ஒரு பேச்சு பொருளாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ஆட்சி போய்விடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு பாஜக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு மதவாதத்தை கையில் எடுத்து கடுமையான முறையில் கொண்டு போறாங்க. ஆல்ரெடி மதவாத கட்சி தானே அது. ஒரு ஜனநாயக கட்சியோ அனைத்து மக்களுக்கான ஒரு நிலையில பாஜக கிடையாது. மதவாதத்தை தூண்டி மக்களிடத்தில் வெறுப்பை ஏற்படுத்தி
மக்களுடைய உள்ளங்களிலே தீய எண்ணங்களை விதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்வதுதான் பாஜகவுடைய பிரத்யேகமான தன்மை என்பதை நம்ம பல நாட்களாக பார்த்து வருகிறோம். ஏராளமான தீய வார்த்தைகளையும் தீய பேச்சுக்களையும் பேசி அதன் மூலியமாக ஏராளமான கலவரங்கள் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பு முதற்கொண்டு ஏராளமான மரணங்களுக்கு பின்னால் இவர்களுடைய பேச்சுக்கள் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. இப்ப அமித்ஷா இந்த மாதிரி பேசி அந்த சங் பரிவார்கள் என்ன செய்வாங்க, அப்பாவிகளை மீண்டும் கொலை செய்யக்கூடிய வேலையை செய்வார்கள், கலவரத்தை ஏற்படுத்துவார்கள், மாட்டுக்கறியின் பேரினால் மனிதர்களை கொலை செய்யக்கூடிய வேலையை செய்வாங்க. இதான் நடந்துகிட்டு இருக்கு. இனிமேல் கூடுதலாக நடக்கும். இவங்க ஏன் இதை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தேர்தலில் பெரும்பான்மையான மக்களுடைய ஓட்டுக்களை வாங்கணும், அப்பாவி இந்துக்களுடைய ஓட்டுக்களை நம்ம பெறணும், அவர்களை மூளை செய்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு சொன்னா, நாங்கள் இந்துக்களுடைய பாதுகாவலர்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து இந்துக்களுக்கு எதிரான காரியத்தை செய்து கொண்டே அவர்களிடத்தில் ஓட்டை பெறுவதற்குண்டான வழிமுறையை இவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, மாடின் பேரில் ஏராளமான கொலை செய்யப்படுறாங்களே இவங்களுடைய வார்த்தை. ஆனா மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றது யாரு, ஏற்றுமதி பண்ணுவது யாருன்னு சொன்னா இந்தியா தான் உலகத்திலேயே நம்பர் 2 இடத்துல இருக்கிறது. நம்பர் 1 நம்பர் 2ங்கிற இடத்துக்கு இந்தியா தான் முதன்மை இடத்துல இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சீனாவுக்கே ஏற்றுமதி பண்றதுல நம்பர் 1ஆக இருக்கிறாங்க. யாரு, அல் கபீர்ங்கிற பேர்ல ஏராளமான மாடுகளை வெளிநாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க. அப்போ கோமாதாவை இந்தியர்கள் சாப்பிடக்கூடாது, வெளிநாட்டுக்காரன் அடிச்சு சாப்பிடலாமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கேள்விகள் ஏராளமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம, ஏண்டா இந்தியாவை முன்னேற்றுவதற்கு என்ன வழியோ அதை செய்யாமல் மதவாதத்தையே பேசிக்கிட்டு இருப்பீங்களா, எதற்கு எடுத்தாலும் மதவாதம் தானா என்று கமாண்டிலேயே அவர்களை கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்கு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருக்காரு. பீகார் நடைபெற்ற ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் தான் இந்த கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு. இந்த கருத்தை முன்வைக்கும் போது 2 வார்த்தையை சொல்றாரு. இந்த இடத்துல பசுவதைக்கு எதிரான நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஸோ நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பசுவதை செய்வோரை தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்த கருத்து அப்படின்றது ஒரு மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் மாட்டிறைச்சி ஏற்றுமதியில் உலகம் முழுக்க மாட்டிறைச்சியுடைய ஒட்டுமொத்த கன்சம்ஷன்ல இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகக்கூடிய மாட்டிறைச்சி தான் 20% அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த பசுவதை தொடர்பாக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றது கடந்த காலங்களில் மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு கும்பலாக சேர்ந்து படுகொலை செய்யக்கூடிய நிலவு, மாட்டிறைச்சி சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வதந்தி, இந்த மாதிரி விஷயத்தை முன்னிறுத்தியே இந்தியாவில் கடந்த 2017-18 காலகட்டங்களில் மிக அதிக அளவுக்கான படுகொலைகள் நடந்தது. இது தேசம் முழுக்க பரவி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில மாட்டிறைச்சி ஏற்றுமதி செய்வது, அவர்களை நாங்கள் தலைகீழாக தொங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கிறது ஒரு மீண்டும் ஒரு சர்ச்சை விவாத பொருளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இது கிரவுண்ட்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு ஒரு அரசியல் சர்ச்சை கருத்து தெரிவிக்கணுமா அப்படின்னு எதிர்க்கட்சியில் கேள்வி எழுப்புறாங்க. அப்படி ஒரு நிலைப்பாடு இருந்தால் ஒட்டுமொத்தமாக மாட்டிறைச்சி ஏற்றுமதிக்கு இந்தியா முழுக்க தடை விதிச்சிடலாமே, இது ஏன் அரசியல் களத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு. ஸோ இந்த அமித்ஷாவுடைய சர்ச்சை அப்படின்றது தேர்தல் களத்தில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இப்போ இந்தியர்கள் யாரும் இந்த மதவாதத்தை கையில் எடுப்பதை விரும்பல. ஒரு நேரத்தில் பாபர் மசூதி, ராமர் கோயில் இப்படியே சொல்லி சொல்லி மக்களிடத்தில் பிரிவை ஏற்படுத்திய இவர்களுடைய கயமத்தனத்தை இன்றைக்கு இந்தியர்கள் ஏராளமாக விளங்கிக்கிட்டாங்க. இவன் கோயிலை சொல்லிக்கிட்டே நம்ம என்ன செய்யறான், இந்தியாவை வித்துக்கிட்டு இருக்கிறான், இந்தியாவுடைய பல பொருட்கள் விற்பனை ஆகிவிட்டது, தனியாருக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறானுங்க, தனியாருடைய கடன்களை தள்ளுபடி செய்கிறார்கள், மக்களுடைய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுறதில்லை, செல்வந்தர்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க, அதே நேரத்தில் ஏழைகளுக்கு அநியாயம் பண்றாங்க, விவசாயிகளை அடிச்சு கொள்றாங்க. விவசாயிகள் யார், இந்துக்கள் தானே, ஏழைகள் இந்துக்கள் தானே, ஜிஎஸ்டி வரி போட்டு அது கட்டக்கூடிய ஏராளமானவர் இந்துக்கள் தானே. இந்துக்களின் பெயராலேயே நம்மளை கொலை செய்கிறார்கள் என்கின்ற ஒரு பெரிய விமர்சனம் இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதை இவங்க செய்வதனுடைய காரணமே என்ன அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் வளர்ச்சியை நோக்கி நாம் செல்வதை விட மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்தினால்தான் இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைக்கு அவர்கள் எடுத்ததனுடைய விளைவாக தான்
அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய பேச்சுகளும் அமைந்திருக்கிறது. அஸ்ஸாம் முதல்வர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அவரு என்ன பேசுகிறாருன்னு சொன்னா, 2019 மக்களவை தேர்தலில் 300 சீட்டுகளை வென்றோம், அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டினோம், இந்த முறை 400 சீட்டுகளை வென்று ஞானவாபி மசூதியை இருக்கும் இடத்துல பாபா விஸ்வநாத் கோயிலையும் மதுராவில் கிருஷ்ண ஜென்மபூமி கோயிலையும் நாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேச்சை பேசியிருக்கிறார். என்ன பாருங்க, கோயிலை கட்டுவோம், அடுத்தவனுடைய இடத்தை ஆட்டையை போடுவோம், அடுத்தவனுடைய மசூதியை உடைப்போம், ஆலயங்களை உடைப்போம், அப்பாவி கிறிஸ்தவர்களுடைய உயிர்களை பறிப்போம், அப்பாவி இந்துக்களுடைய உயிர்களை பறிப்போம். இதுதான் இவங்களுடைய வன்முறை பேச்சுக்களும் வன்முறை செயல்களும் தொடர்ச்சியாக இருந்து வர்றதை பார்க்க முடிகிறது. இந்தியாவுடைய முன்னேற்றம் என்பது இவர்களுக்கு கடுகளவும் கிடையாது. ஒரு முன்னேற்றம், இந்தியா முன்னேற வேண்டும், நாடு வளம் பெற வேண்டும், வல்லரசாக வேண்டும், உலக அரங்கத்திலே இந்தியா முதன்மை இடத்தை பிடிக்க வேண்டும், வர்த்தகத்திலே முதன்மை இடத்தை அடைய வேண்டும், அதற்கான பொருளாதாரத்தை அயல் நாட்டினுடைய வணிகங்கள் நம் நாட்டில் அவர்கள் முதலீடு போட்டு முதன்மை இடத்தை கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு அடிப்படை கூறுகளும் இல்லாமல் தொடர்ச்சியாக இந்த மதவாதத்தையே இவர்களுடைய அரசியலாக செய்வதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் பிரதமர் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினார் என்கின்ற விஷயத்தையும் இங்கே பார்க்க முடிகிறது. முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை நாங்கள் பறிப்போம், காங்கிரஸ் இடஒதுக்கீடை பறித்து முஸ்லிம்களுக்கிட்ட கொடுத்துரும் இப்படின்னு பெரும்பான்மை மக்களை தூண்டிவிடக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறார். எவ்வளவு கடுமையான பேர் பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். யாருங்க இந்தியாவில் பிள்ளையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பொருளாதாரமாக இருக்கிறது? அதிகமான பிள்ளைகளை வளமான நிலையிலேயே அன்றைக்கு பொருளாதார நிலைகள் சூழ்நிலைகள் இருக்கிறது. பொய்யான ஒரு கணக்குகளை எடுத்து மக்களிடத்திலே தேர்தல் பிரச்சாரமாக சொல்றாங்க. தேர்தலுடைய நடுக்கம் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. மக்கள் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவி இந்துக்களை மூளை செலவை செய்து மாட்டின் மேலதான் அக்கறை இருக்குமே தவிர மனுஷன் மேல எல் முனை அளவும் அக்கறை இருக்காது. ஊபியில அதை அப்படியே பார்த்தோம். மனிதனுக்கு ஆம்புலன்ஸ் கிடையாது, மாட்டுக்கு ஆம்புலன்ஸ். மனிதனுக்கு ஜுரம் வந்தால் மாத்திரை கிடையாது, மாட்டுக்கு ஜுரம் வந்தால் அதற்கு உண்டான மாத்திரை. மனிதன் செத்தால் அவருடைய உடலை சுமந்து செல்வதற்கு எந்த விதமான அமரர் ஊர்தியும் கிடையாது, ஆனால் மாட்டிற்கு அமரர் ஊர்தி. இது மாதிரியான நிலைகள் எல்லாம் ஊபியில மிக மோசமான ஒரு ஆட்சி நடப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர்கள் மூளை மாட்டினுடைய மூளையாக இருக்கிறதுனால தான் இதை செய்கிறார்களோ என்று கேட்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவர்களுடைய செயல்கள் மிக மட்டரகமாக மாட்டை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மனிதனை பற்றி இந்தியாவை பற்றி சிந்திப்பது இல்லை என்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. இதை சாமானியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுடைய இந்த மதவாத பேச்சுக்களையும் மத கலவர பேச்சுக்களையும் மனிதநேயமற்ற பேச்சுக்களையும் அதனுடைய உண்மை தன்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் இந்த செய்தியும் சிந்தனையின் வழியாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.